எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நானும் பேச போகிறேன். கவின்குமார், சுபாஷினி. அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்தது தப்பா? மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்குறான்ல அது தப்பா? கோல்டு மெடலிஸ்ட் அது தப்பா? ஒரு தப்பு பண்ணியிருக்கான். என்ன தப்பு தெரியுமாங்க? ஒரு பொண்ணை விரும்பியிருக்கான், உயிருக்கு உயிராக விரும்பியிருக்கான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. பசங்க ரொம்பவே அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. ஏன்னா பசங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி கிடைச்சாலும் அது இப்படி தான் போகும். ஏதாவது ஒரு வகையில் அவன் ஜெயிச்சு வந்தா கூட அவனோட ஜாதியை வச்சு அவனை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறோம்ல. அப்படி என்னதாங்க ஜாதியில் இருக்குது? சும்மா சொல்லுவாங்க, ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு. இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது அப்படி பரவி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக போனால் கூட சந்தோஷம்தான் தோணுது. ஒரு பையன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறான் தெரியுமாங்க? அப்படி ஜெயிச்சு அவனோட வாழ்க்கை எப்போ தெரியுமா முழுமையடையும்? ஒரு பெண் அவன் கூட இருந்து அவனோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான். ஆனால் அவன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே முடிஞ்சு போயிட்டான். ஒரு பெத்த அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு பையனோட இழப்பு என்பது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கணும். அவங்க அப்பா மனநிலை இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஜாதி. ஒரு ஆணோட அதிகபட்ச சந்தோஷம் என்ன தெரியுமாங்க? அவனுக்கு பிடிச்ச வேலை, அவன் என்ன துறையில் சாதிக்கணும்னு நினச்சானோ அதில் சாதிக்கிறது தான். அதையும் தாண்டி அடுத்த ஒரு விஷயம் சந்தோஷம்னா அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அவனோட ஒய்ஃபாக வர்றது தான். இவ்வளோ நாள் இவ்வளோ கனவோடு அந்த பையன் அந்த பொண்ணை விரும்பியிருப்பான். ஒரே செகண்டில் அந்த பொண்ணோட சகோதரன் வந்து அவனை படுகொலை பண்ணிட்டான். அவன் சாகும்போது அவன் மனசில் என்னென்ன நினச்சிருப்பான்? எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பான். ஒரு நல்ல வேலை, அப்பா அம்மா, பிடிச்ச, சொல்லவே முடியலைங்க. ஒரே செகண்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறோம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ வன்மன்னு நினைக்கிறேன். என்னடா நடக்கும்? எந்த ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க அரசியல் பண்ணலான்னு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களும் இப்போ நிறையவே நடந்துட்டுருக்கு. இந்த விஷயத்தை வச்சு பயங்கரமாக அரசியல் தான் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு அந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கோ அந்த குடும்பத்துக்கோ ஒரு நீதி கிடைக்காது. நிதிங்கிற பேரில் கேவலமான அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. அது கவின்குமார் விஷயத்தில் 100% உண்மையாக இருக்கு. அவன் புதைக்கப்படும் முன்னே அவனுடைய காதல் புதைக்கப்பட்டது. அவள் சொல்லிய வார்த்தையால் நான் அவனை காதலிக்கவில்லை என்று. அவனோட ஆத்மா அங்கேயாவது சாந்தி அடையட்டும். ஜஸ்டிஸ் ஃபார் கவின்.